புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர். திருச்சி தாராநல்லூர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், திமுகவிடம் தங்கள் கட்சி பெற்றதாக கூறப்படும் தொகை திமுகவினரிடம்தான் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேமுதிக இணைந்ததுனால எல்லா கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு சீட்டு கம்மி பண்ணிக்கணும், போன வாட்டி போட்டிட்டதை விட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயுஎம்லும் வந்து நாங்கள் 2ல் 1 அடிக்க கூட தயார் அப்படின்ட்டாங்க. உங்கள் நிலைப்பாடு என்ன? இன்னொரு இரட்டை இலக்கத்தில் தான் இருக்கீங்களா? இல்லை, இது ஊடகங்களில் இப்படி செய்தி வந்திருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் அப்படி தெரிவித்திருக்கிறார். எங்களிடம் அந்த மாதிரியான எந்த விதமான கருத்துக்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை தெரிவிக்கவில்லை. நாங்கள் கடந்த முறை 6 தொகுதிகளுக்கு ஒத்துக்கொண்டது என்பது அதிமுக பிஜேபி கூட்டணியை முறியடிக்க வேண்டும் என்கிற அந்த ஆட்சி தொலைய வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அது மிக குறைவான தொகுதி என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரியும். ஆகவே இந்த முறை இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும் என்பது எங்கள் மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இரட்டை இலக்கத்தில் தொகுதியை நாங்கள் கேட்டு பெறுவோம். இந்த முறையும் அதே அதிமுக பிஜேபி தான் இருக்குது. இல்லை, போன தடவை ஆட்சியில் இருந்தாங்க. இந்த முறை ஆட்சியில் இல்லை, அவங்க வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. காங்கிரஸ் இந்த அணியை விட்டு போவதற்கான கடுகளவு வாய்ப்பு கூட கிடையாது. ஏன்னா அது தமிழ்நாடு தேர்தலோடு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அகில இந்திய அரசியலோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்தியா கூட்டணி தொடர வேண்டும் என்றாலே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இந்த அணியில் தான் தொடர்ந்து தீர வேண்டும். சீட்டுகளை கூடுதலாக வேண்டும் என்று கேட்பது அந்தந்த கட்சியினுடைய உரிமை. அந்த முறையில் அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இறுதியாக பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் என்ன வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்வார்கள். மற்றபடி இப்போது ஊடகத்தில் 41னாங்க, இப்போ 30ன்றீங்க. நீங்கள் அடுத்த 30ன்னு யாராவது நாளைக்கு எழுதலாம். அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டியதில்லை. அவர்கள் இந்த கூட்டணியில் தொடர்வது என்பதுதான் இந்த கூட்டணிக்கும் நல்லது, காங்கிரஸ் நலனுக்கும் அதுதான் நல்லது என்பதுதான் எங்களுடைய கருத்து. தேர்தல் நிதி அளிப்பு நீங்க வச்சிருக்கீங்க. கடந்த முறை 10 கோடி திமுக கிட்ட நீங்க வாங்கியிருந்தீங்க. இந்த முறை அது மாதிரி கடந்த முறை அல்ல, 2019 நாடாளுமன்றத்தில் அதற்கான விளக்கத்தை 100 முறை சொல்லிட்டேன் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில். அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவர்கள் ஊழியர்களுடைய செலவுக்காக அவர்கள் கொடுத்தது. அதை நாங்கள் வாங்கி அப்படியே கொடுத்துட்டோம். இது வழக்கமாக அவங்க செலவை நாங்கள் சந்திக்கிறதோ, எங்கள் செலவு அவங்க பார்த்துக்கிறதுன்ற ஏற்பாடோ எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அவரவர்களுடைய கட்சியினுடைய வரவு செலவை, தேர்தல் செலவை அவரவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அணுகுமுறை. இதை நீண்ட காலமாக கடைபிடித்து இதுக்கு 100 முறை பதில் சொல்லிட்டாங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்.